அவங்களுக்கு அந்த 7 அல்லது 8% வாக்குகள் அவங்க கையில் இருக்குது. அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் அவர்கள் நோக்கமே தவிர, அதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அதாவது விஜயுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கியை சிதறடிக்கக்கூடும். அந்த அச்சத்திலே தான் அவர்கள் தாக்கி பேசுகிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கேடர் பேஸ், அந்த கேடர் ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படிங்கிறது. அதாவது அவங்களுடைய ஓட் மேபி ஒரு 1 or 2% விஜய்க்கு போகுமே தவிர அதற்கு மேல் அவங்க வாக்கு வங்கி சிதறாது அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். உதாரணத்திற்கு திருமாவுடைய வாக்குகள், விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் பெரிய அளவில் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு போகும் என்று பரவலாக பேசப்பட்டாலுமே கூட நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் விஜய்க்கு போகுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. இவங்க சாட்டை திருமுருகன் மற்றும் இடும்பாவனம் கார்த்தி அவருடைய ஆவேசமான பேச்சுக்கள் அந்த கட்சியுடைய ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறது. நம்ம பொதுமக்கள் அதை பார்த்து சிரித்து ரசித்து கொண்டு இருக்கிறோமே தவிர அந்த கட்சிக்கு ஏற்கனவே வாக்களிப்பவர்களிடையே விஜயுடைய செல்வாக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். அதை நம்ம மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்.